சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட கஞ்சிபானியும் தானின் சகாக்கள் ரத்மலான சைமாவும் நாடு கடத்தல். கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்ட கஞ்சிபானியின் மாமா, பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் தொடரும் மோதல். தாய்வழி குடும்ப உறவு குறித்து மனம் திறந்த ஜோசன் சஞ்சய், விரைவில் யாழ்ப்பாணம் செல்லலாம் என தகவல். சொகுசு மகளூந்தில் கஞ்சா கடத்திய தம்பதி புத்தளத்தில் கைது. காசா குறித்து 15 அம்ச திட்டத்தை நிராகரித்த ஆஸ்திரேலிய பிரதமர், ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை களைய வேண்டும் என கோரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் இடம்பெற்ற உணவு திருவிழாவின் போது ஏற்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் அங்கு பணியாற்றிய ஊழியர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக அதன் உரிமையாளரான BK எனப்படும் பாஸ்கரன் கந்தையா தெரிவித்துள்ளார். ரீச்சா ஊழியர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் தகாத வார்த்தை பிரயோகங்கள் மிகவும் கீழ்த்தரமானவை என்று IBC தமிழுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் கூறியுள்ளார். வன்மத்தின் உச்சமாக அந்த வார்த்தை பிரயோகங்கள், வேலை செய்த ஆக்களுக்கு அடிச்சிருக்கணும், வேலை செய்த ஆக்களுக்கு தூசணத்தால் பேசியிருக்கணும், இந்த முதலாளிகிட்ட 3000 ரூபா கொடுத்துருக்குற, நீ வந்து என்னோட படம்னு சொல்லியிருக்கணும். ஒரு அம்மா வந்து குப்பையை அள்ளிக்கொண்டு இருந்த அம்மாவை அந்த குப்பையை தூக்கி அந்த அம்மாவோட தலையில் போட்டிருக்கணும். என்ன நாகரிகம், என்ன கல்ச்சர், ஏன் இப்படி இருக்கிறீங்க, மனுஷர்களாக இருக்கிறதுக்கு பழகிக்கொள்ளுங்க, ஏன் இப்படி காட்டு மிராண்டிகளாக இருக்கிறீங்க. நாங்களும் அதில் வேலை செய்கிற ஆக்கள் வேறு யாரும் இல்லை. மேபி உங்களோட அக்காவை இருக்கலாம், உங்களோட தங்கச்சியாக இருக்கலாம், உங்களோட அம்மாவை இருக்கலாம். அந்த வேலை செய்த ஆக்களுக்கெல்லாம் அப்படி அந்த அளவுக்கு ஒரு குப்பையை தூக்கி நீங்கள் தலையில் கொட்டுற அளவுக்கு அங்கே ஒன்றும் கேவலமாக நடக்கலை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை, ஒரு காட்புணர்ச்சியை தெரியலை எனக்கு. என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது ரீச்சாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பாஸ்கரன் வெளிநாட்டுக்கு போகணுமென்னு எதிர்பார்க்குறீங்களா? அல்லது தொடர்ந்து இப்படியான நிகழ்ச்சிகள் வரும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரியான சேட்டைகளை செய்து அதை வைரலாக்கணும்னு நினைக்கிறீங்களா? தெரியல. ஸோ என்னவா இருந்தாலும் முதல் மனுஷராக நேசிக்க பழகுங்க. அங்கே பணிபுரிகிற ஆக்களுக்கு வெளியில் போய்க்கெல்லாம் ரோட்டில் வச்சு அடிச்சிருக்கிறீங்க. என்ன தம்பியாக்கள், என்ன பழக்கம், என்ன நியாயம்? நீங்களும் ஒரு தாய் பிள்ளை, நாங்களெல்லாம் ஒரு 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 விடுதலை நோக்கி, ஒரு தேசத்தை நோக்கி போராடினேன். நம்ம ஒன்றாத்தானே போராடினோம், ஒன்றாத்தானே எல்லாம் செய்தோம். ஒரு நிகழ்ச்சி நடக்க நன்மை தீமை வேறு ஓகே ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்கான பொறுப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கான நஷ்டங்களை தர்றதுக்கு தயாராக இருக்கோம். நீங்கள் என்னத்துக்கு வேலை செய்கிற ஆக்களோட இப்படி ஒரு அநாகரிகமாக ஒரு குப்பையை தூக்கி ஒரு அம்மாவோட தலையில் போடுறேன்டா உங்களுடைய அம்மாவுக்கு போட்டதுக்கு சமன். ஓகே, வெக்கி தலைகுனிங்க. ஆனால் இதெல்லாம் செய்து போட்டு வாசலில் வந்து காசையும் கிளைம் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ காசு தருவணுமென்னு தொடர்ந்து ஃபோன் பண்ணி காசை எடுத்துக்கொண்டு சமூக வலைத்தளங்களில் நடந்த வீடியோக்களை அப்படி போட்டு இப்படி போட்டு திரும்ப 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 அதை பூதாளமாக்கி கொண்டிருக்கீங்க. ஓகே, ஒன்று சொல்கிறேன். நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இது எல்லாத்தையும் செய்கிறீர்களோ அந்த நோக்கம் கடைசி வரை நிறைவேறாது. மக்களுக்கு தெரியும், மக்கள் உன்னிப்பாக இருக்கணும். வெளிநாடுகளில் இருந்தபடி இலங்கை சிறைகளை இயக்கும் போதை வணிக மற்றும் பாதாள புள்ளிகளை உள்ளூர் அதிர்வுகள் குறையும் என்பதால் கஞ்சிபானி இம்ரான் போன்ற தலைகளை பிடிக்க இப்போது மலேசியாவில் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு காவல்துறை குழு இன்டர்போலின் உதவியுடன் ஒரு கூட்டு சல்லடை நடவடிக்கை நடத்தி வருகின்றது. இதுவரை கஞ்சிபானி இம்ரான் பிடிபடாத நிலையில் அவரது முக்கிய சகபாடிகளாக உள்ள ரத்மலானை, சைமா உள்ளிட்ட 3 பாதாள முகங்கள் இன்று இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. மலேசியாவில் இருந்து ரோகன் ஒழுகல தலைமையிலான சிறப்பு காவல்துறை குழுவின் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்ட இந்த 3 குற்ற சந்தேக நபர்களும் இன்று மாலை 4 மணிக்கு கொழும்பில் இறங்கியுள்ளனர். இவர்கள் தற்போது குற்ற புலனாய்வு குழுவின் பாதுகாப்பில் இருக்கும் நிலையில் இவர்கள் பின்னர் ஸ்ரீலங்கா படை முகாம்களில் உள்ள உயர் பாதுகாப்பு தடுப்பில் வைக்கப்படலாம் என தெரிகின்றது. இந்த நிலையில் கஞ்சிபானி இம்ரான் தற்போது மலேசியாவிலிருந்து தப்பியோட முடியாதவாறு முற்றுகையிடப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. இன்று கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்ட ரத்மலான சைமாவுக்கு போதை வணிக வருமானத்தால் தாய்லாந்தில் 5 மாடி ஆடம்பர நட்சத்திர விடுதி உட்பட பல வணிக நிறுவனங்கள் உள்ளமையும் தெரிய வந்துள்ளது.
மலேசியாவில் இருப்பதாக கருதப்படும் பாதாள உலக புள்ளியான கஞ்சிபானி இம்ரானின் 3 முக்கிய சகபாடிகளான ரத்மலானை சைமா உட்பட்டவர்கள் இன்று மாலை கொழும்பு நிலையத்துக்கு ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு துறையால் கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னர் கஞ்சிபானி இம்ரானின் மாமா கொழும்பு மாளிகாவத்தை சங்கராஜ மாவத்தையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். கஞ்சிபானி இம்ரான் இலங்கையை விட்டு தப்பிச் செல்வதற்கு முன்னர் பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறையில் இருந்தபோது அவரது தந்தை கடந்த 2020 3 நபர்களால் கத்தியால் குத்தப்பட்டு படுகாயப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று அவரது மாமா கொல்லப்பட்டுள்ளார். கொழும்பு மாளிகாவத்த சங்கராஜ மாவட்டத்தில் ஒன்றுளில் பிரவேசித்த இருவரால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது உயிரிழந்தவர் கட்டுமான பொருள் விற்பனை நிலையமொன்றின் உரிமையாளர் எனவும் திட்டமிட்ட குற்றக் கும்பல் உறுப்பினர் கஞ்சிபான இம்ரானின் உறவினர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த நிலையில் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக தன்னை கைது செய்து தடுத்து வைத்துள்ளமையை சவாலுக்கு உட்படுத்தி அரச புலனாய்வு பிரிவு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலையினால் முன்வைக்கப்பட்ட மனுவுடன் தொடர்புடைய இடையீட்டு மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆராயப்பட்டது. இதன்போது இடையீட்டு மனுதாரர் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய சட்டத்தரணிகள் விடயங்களை முன்வைத்தார்கள். இதனை அடுத்து மேலதிக விடயங்களை ஆராய்வதற்காக குறித்த மனு மீதான விசாரணையை எதிர்வரும் 25 தேதி வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதாள உலக குழு தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த இஷாரா செவ்வந்தி எதிர்வரும் 21 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் பீடாதிபதியாக பேராசிரியர் பிரதீப்காந்த் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தற்போதைய பீடாதிபதி பேராசிரியர் கெங்காதரனின் பதவிக்காலம் எதிர்வரும் 14 தேதி நிறைவடையவுள்ள நிலையில் புதிய பீடாதிபதியை தெரிவு செய்வதற்காக இன்று காலை இடம்பெற்ற தெரிவுக் கூட்டத்தில் பேராசிரியர் பிரதீப்காந்த் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதன்போது 15 வாக்குகளால் முன்னிலை பெற்று பேராசிரியர் பிரதீப்காந்த் பீடாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். உலக தமிழாராய்ச்சி மாநாடு அடுத்த வருடம் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்படவுள்ளதாக உலக தமிழாராய்ச்சி மன்றத்தின் தலைவர் அரசர் அருளார் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழ்துறையும் யாழ்ப்பாண தமிழ்ச் சங்கமும் தமிழி அமைப்பும் இணைந்து நடத்திய தனிநாயகம் நினைவரங்க நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றபோது அவர் இதனை கூறியுள்ளார். முதலாவது தமிழராட்சி மாநாடு 1966 ஆண்டு மலேசியாவில் கோலாலம்பூரிலும், 4வது மாநாடு 1974 ஆண்டு ஜனவரி மாதம் யாழ்ப்பாணத்திலும் நடைபெற்றன. உலக தமிழராட்சி மன்றத்தின் நிறுவனரான தனிநாயகம் அடிகளார் இம்மாநாட்டை ஆரம்பித்து வைத்தார். அவர் பங்கு பெற்ற இறுதி மாநாடாகவும் இதுவே அமைந்தது. 4வது உலக தமிழராட்சி மாநாட்டின் இறுதி நாளன்று ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் நடத்தப்பட்ட தாக்குதலில் பலர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் 11வது உலக தமிழராட்சி மாநாடு அடுத்த வருடம் 2027 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளது. திருகோணமலை திரியாய் படுகொலையின் 41வது ஆண்டு நினைவேந்தல் திருகோணமலை திரியாய் வரத விநாயகர் ஆலய வளாகத்தில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை திரியாய் பகுதியில் 1985 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10 தேதி இடம்பெற்ற படுகொலை சம்பவத்தில் 10 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். அவர்களின் 41ஆம் ஆண்டு நினைவு தினத்தை பாதிக்கப்பட்டவர்களின் உறவுகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் ஆத்மசாந்தி வேண்டி தீபச் சுடரேற்றி மலர்தூவி அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. கொழும்பு துறைமுக நகரத்தில் எதிர்காலத்தில் குடியேற திட்டமிடும் மக்களுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் வாக்களிக்க முடியாத நிலை ஏற்படும் வாய்ப்புள்ளதாகவும் இதனால் அவர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படலாம் என்று ஸ்ரீலங்கா உட்கட்டமைப்பு மற்றும் மூலோபாய அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா உட்கட்டமைப்பு மற்றும் மூலோபாய அபிவிருத்தி பற்றிய துறைசார் அதிகாரிகளுடன் அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த மரிக்கார், துறைமுக நகரத்தில் குடியேறக்கூடியவர்கள் கொழும்பு மாவட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியாத நிலை ஏற்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் அல்லது நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்றால் அவர்களால் கொழும்பு மாவட்டத்தின் கீழ் வாக்களிக்க முடியும் என தெரிவித்தார். எனினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு அவர்களுக்கு இடமில்லை என்றும் இது அவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயலாகும் என்றும் தெரிவித்தார்.
இதனால் துறைமுக நகரத்துக்காக பிரத்யேகமான தனியான உள்ளூராட்சி மன்றம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என குறிப்பிட்டார். தற்போது கொழும்பு துறைமுக நகரத்தில் நிரந்தர வாக்காளர்களாக வசிக்கத் தொடங்காத நிலையிலும் எதிர்காலத்தில் இங்கு குடியமரப் போகும் மக்களுக்கான வாக்களிக்கும் உரிமை மற்றும் உள்ளூராட்சி அதிகார சபைகளின் பிரதிநிதித்துவம் குறித்தே நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இலங்கை சிறைச்சாலைகளில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக கடற்றொழிலாளர்களை உடனடியாக விடுவிக்குமாறு வடமாகாண கடற்றொழில் பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை சிறைச்சாலைகளில் வன்முறைகள் இடம்பெறும் போது அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக கடற்றொழிலாளர்களுக்கும் தாக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக கூறிய அவர் இதனால் அவர்களை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். சகல சிறைச்சாலைகளையும் தொடர்ந்தும் கலவரங்கள் நடந்து சூட்டுகளும் சம்பவங்களும் ஆட்கள் பலியாகிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இவர்களை உடனடியாக விடுதலை செய்யக்கூடிய நடவடிக்கை எடுங்கள். உண்மையின்படி இதுகள் இங்கே இருக்கைக்கு அதிலிருந்து பெற்றோர்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள் கவலைப்பட்டு அதுகள் சாப்பாடு தண்ணியில் இருந்து அவர்களுக்கு ஒரு பட்டினிச்சாவை நோக்கக்கூடிய கட்டம் இருக்குது. தயவு செய்து எல்லாரும் உறவுகள்லாம், எல்லாரும் நரசர்கள்லாம் உடனடியாக அவர்களை மீட்கக்கூடிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக இருந்த பெற்றோரும் மனைவி அந்த கையில் ஒப்படைக்கக்கூடிய நடவடிக்கை எடுங்கள். ஏனென்று சொன்னால் இங்கே ஒவ்வொரு சிறைச்சாலையிலையும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு நாளைக்கும் மாறி மாறி கலவரங்கள் நடந்து கொண்டு துப்பாக்கி சூடுகள், காயப்படுறவையும் பலியானவர்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதை கவனத்தில் எடுத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களும் வெளிவார அமைச்சர் ஜெயசங்கர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களது இலங்கை சிறையில் இருக்கிற இந்தியா தமிழ் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கும்படி உங்களோட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். 2019ஆம் ஆண்டு ராகம பகுதியில் பெண் ஒருவரை தாக்கி கொலை செய்த குற்றத்திற்காக நீர்கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளியை கைது செய்ய காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளார்கள். குறித்த குற்றவாளி தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்திருந்தால் ராகம போலீஸ் நிலையத்திற்கோ அல்லது குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரிக்கோ தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். 2019ஆம் ஆண்டு ராகம காவல் பிரிவிற்குட்பட்ட வல்புல பகுதியில் பெண்ணொருவரை தாக்கி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்கு காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். நீர்கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் குறித்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாதமையினால் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதிகளுக்கமைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு குறித்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ரணிபுர தேவகே ரணுக்க இறந்த விஜயதுங்க எனும் 38 வயதுடைய நபரே இவ்வாறு காவல்துறையினரால் தேடப்பட்டு வரும் குற்றவாளியாவார். குறித்த குற்றவாளி தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் ராகம போலீஸ் நிலையத்திற்கோ அல்லது குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரிக்கோ தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். பொது போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகள் மற்றும் ஊழியர்களுக்கான எழுமாற்றான போதைப்பொருள் பரிசோதனை திட்டத்தை வலுப்படுத்தும் நோக்கில் சுகாதார அமைச்சினால் மேலும் ஒரு நடமாடும் பேருந்து போக்குவரத்து அமைச்சுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள வீதி பாதுகாப்பு பற்றிய தேசிய திட்டத்தின் 2 ஆண்டு மூலோபாய திட்டத்திற்கு அமைய இது செயல்படுத்தப்படுகின்றது. முறை சார்ந்த பொது போக்குவரத்திற்காக செயற்படுத்தப்படும் எழுமாற்றான போதைப் பொருள் பரிசோதனை திட்டத்திற்காக சுகாதார அமைச்சைச் சேர்ந்த மேலும் ஒரு நடமாடும் பேருந்து போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. நடமாடும் போதைப்பொருள் பரிசோதனை திட்டத்தை மேலும் விரிவாக்குவதே இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுவதாக குறித்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பொது போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகள், நடத்துனர்கள் மற்றும் சாரதி உதவியாளர்கள் வாகனம் செலுத்தும் போது போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளார்களா என்பதை பரிசோதிக்கும் குறித்த நடமாடும் பரிசோதனை திட்டம் தற்போது நாட்டின் 5 மாகாணங்களை உள்ளடக்கிய வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. பரிசோதனைகளுக்கு தேவையான பௌதிக மற்றும் மனித வளங்களை படிப்படியாக அபிவிருத்தி செய்வதன் மூலம் நாட்டின் ஏனைய மாகாணங்களுக்கும் இப்பரிசோதனை செயற்பாட்டை விரிவுபடுத்த தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்து உயிர் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த எழுமாற்றான போதைப்பொருள் பரிசோதனை தேசிய திட்டத்தின் கீழ் இதுவரை 7150 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புத்தளத்தில் 17 கிலோகிராம் கேரள கஞ்சாவை கடத்த முயன்ற இளம் ஜோடியை ஆரச்சிக்கட்டுவ காவல்துறையினர் வீதி தடையில் வைத்து கைது செய்துள்ளார்கள். குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றார்கள். புத்தளத்தில் கஞ்சா கடத்திய இளம் ஜோடியை ஆரச்சிக்கட்டுவ காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புத்தளம் சிலாப வீதியின் பத்லுவோய போலீஸ் வீதி தடையில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இவர்களிடமிருந்து சுமார் 17 கிலோகிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டது. 26 வயதுடைய ஆண் ஒருவரும் 22 வயதுடைய பெண் ஒருவருமே இவ்வாறு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் ராஜாங்கனை பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. கஞ்சா செடிகள் தனமல்வில பிரதேசத்தில் செய்கை பண்ணப்பட்டவை என காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் தமது தாய்வழி தாத்தாவுக்கு உள்ள சொத்து தங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரே ஒரு இலங்கை நினைவு என்று தமிழக முதல்வர் விஜயின் மகனான ஜோசப் சஞ்சய் குறிப்பிட்டுள்ளார். முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதாவின் மகனான இயக்குனர் சீசன் சஞ்சய் தனது தாயார் சங்கீதாவின் இலங்கை பின்னணி மற்றும் தனது தாய்வழி குடும்பம் குறித்து மிகவும் வெளிப்படையாக பேசியுள்ளார். இலங்கை எவ்வளவு அழகான நாடு என்பதை திரையில் காட்ட வேண்டும் என்பது தன்னுடைய மிகப்பெரிய ஆசை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனது தாய் வீடு உள்ள யாழ்ப்பாணம் குறித்து பேசிய அவர், இலங்கைக்கு செல்வது எப்போதுமே தனக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளதால் அவர் விரைவில் யாழ்ப்பாணம் செல்லலாம் என்ற ஊகங்கள் வந்துள்ளன. அமெரிக்க மேற்பார்வையில் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பால் உருவாக்கப்பட்ட காசா தொடர்பாக 15 அம்ச திட்டத்துக்குரிய எதிர்ப்பை இஸ்ரேலிய பிரதமர் முதலில் பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து இஸ்ரேலிய ராணுவம் கடந்த ஒரு வார காலமாக காசாவில் ஹமாஸுக்கு எதிரான தனது குறிவைப்பு தாக்குதல் நடவடிக்கைகளை இடைநிறுத்தியுள்ள நிலையில் டொனால்ட் ட்ரம்பால் வலுவாக ஆதரிக்கப்படும் காசாவுக்குரிய 15 அம்ச திட்டத்தை தான் தனிப்பட்ட முறையில் நிராகரிப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அறிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த திட்டம் ஹமாஸின் ஆயுதங்களை களைவதற்கும் அதே நேரத்தில் காசாவில் கிட்டத்தட்ட 70% நிலப்பரப்பை கைப்பற்றியுள்ள இஸ்ரேலிய ராணுவத்தை படிப்படியாக அகற்றவும் வழிவகுக்கும் நோக்கம் கொண்டது. எனினும் ஹமாஸ் உண்மையாகவே ஆயுதங்களை கைவிடும் வரை இஸ்ரேலிய ராணுவம் காசாவிலிருந்து வெளியேறாதென நேற்று பெஞ்சமின் நெட்டன்யாகு குறிப்பிட்டுள்ளார். செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட கஞ்சிபாணி இம்ரானின் சகாக்கள் ரத்மலான சைமாவும் நாடு கடத்தல். கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்ட கஞ்சிபாணியின் மாமா, பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் தொடரும் மோதல். தாய்வழி குடும்ப உறவு குறித்து மனம் திறந்த ஜோசன் சஞ்சய், விரைவில் யாழ்ப்பாணம் செல்லலாம் என தகவல். சொகுசு மகளுந்தில் கஞ்சா கடத்திய தம்பதி புத்தளத்தில் கைது. காசா குறித்து 15 அம்ச திட்டத்தை நிராகரித்த இஸ்ரேலிய பிரதமர், ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை களைய வேண்டும் என கோரிக்கை. இத்துடன் IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.